நெல்லுக்கான ஊக்கத்தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன? தேவப்பிரிவு குறிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் முடிவு எனவும் அதை யாரும் பறிக்க முடியாது என்றும் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை ட்விட்டர் மூலமாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இது உண்மை என்றால் தங்களுடைய கடிதத்தை குறிப்பாக மத்திய அரசு சுட்டி காண்பித்திருந்த ஊக்கத்தொகையை குறைத்துக் கொள்ளும்படி சுட்டிக்காட்டியிருந்த அந்த கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில முதலமைச்சருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல குறிப்பாக ஒரு நீண்ட ஒரு தெளிவான விளக்கத்தை அதில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வேளாண் சார்ந்த அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான தொடர்ச்சியான மற்றும் நேர்மையான ஈடுபாடு மேற்கொள்வது அவசியமானதாகும். ஆனால் முதலமைச்சர் குறிப்பாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கட்சிகளும் எதிலும் கை தேர்ந்தவர்களாக இடையே தற்போது தொடர்கிறார்கள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விரிசலை உண்டாக்குவதும் பொய் பிம்பங்களை கட்டமைப்பதும் மற்றும் தங்களை மட்டுமே விவசாயிகளுடைய காவலர்களாக காட்டுவதை போல தொடர்ந்து அவர்கள் பிம்பத்தை கட்டமைப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே நெல்லுக்கான ஊக்கத்தொகை தொடர்பான கடிதத்தை தற்போது மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இணைத்து வெளியிட்டிருக்கிறார். கடிதத்தை வெளியிட தயாரா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்த நிலையில தற்போது இந்த கடிதமானது தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தரப்புல வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.